நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. யா புள்ளங்க, நான் எப்படி விடுவேன்? கேட்டுட்டே இருப்பீங்களா? இப்படிதான் பார்க்க விட மாட்டாங்க. போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. என் பசங்க பார்க்கணும் இந்த வீடியோவை. இந்த 3 லெட்டர் நடிகை இருக்காங்க, நான் சொன்னல ஆல்ரெடி நிறைய கேஸ். அவங்க பேரை சொன்னால் அவங்களும் என் பேரை தெரியாமல் என்னை வந்து அட்டாக் பண்ணுறாங்களாம். இட்லி நடிகை அதையும் சொல்லிடுறேன் நான். 3 பேர் ஹீரோஸ் என்கிட்ட, பெரிய ஹீரோஸ், அவங்க ஜென்ரேஷன் ஹீரோஸ் வந்து என் குடும்பத்துக்கு கெடுக்க வந்த இவாவை அசிங்கமான வார்த்தையில் சொன்னாங்க. நாசமாக போயிருக்கும். 3 பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்த அந்த ஒரு பொம்பளை என் லைஃப் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் வேறு ஏதாவது பிரச்சனை வந்து அப்படியே நான் ஃபெமினிஸ்ட், நான் இப்படி ஆகிடுவேன். என்ன ட்ராமா இதெல்லாம்? உனக்குலாம் ஏதாவது துப்பு இருக்கா என்னை பற்றி பேசுறதுக்கு? நடிகர் ரவிமோகனோட சமீபத்திய பிரஸ் மீட்ல ரொம்பவே ஆதங்கப்பட்டு பேசியிருக்கிற சம்பவம் இப்போ மக்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ரவிமோகன் மற்றும் ஆர்த்திக் இடையில போயிட்டு இருக்கிற விவாகரத்து பிரச்சனை பலருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ரவிமோகனும் சிங்கர் கெனிஷா கூட வாழ்ந்துட்டு வந்தாரு. ரவிமோகனோட விவாகரத்து பிரச்சனையினால ரவிமோகன் மற்றும் கெனிஷாவை பலருமே தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க. இதனால விரக்தி அடைஞ்ச கெனிஷா ரவிமோகன் வாழ்க்கையை விட்டு விலக போறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான ரவிமோகன் பிரஸ் மீட்ல ஆர்த்தியை பத்தி பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை உடைச்சு பேசியிருக்காரு. மேலும் இந்த விவாகரத்து சர்ச்சையப்போ சில நடிகைகள் ரவிமோகனுக்கு எதிராகவும் ஆர்த்திக்கு ஆதரவாகவும் பேசிட்டு வந்தாங்க. அந்த வகையில ரவிமோகன் இந்த பிரஸ் மீட்ல 3 எழுத்து நடிகை இட்லி நடிகைன்னு மறைமுகமா ஒரு நடிகையை தாக்கி பேசியிருந்தாரு. பலரும் ரவி சொல்ற அந்த நடிகை குஷ்பு தான் அப்படின்னு சொல்ல, இந்த ஒரு சூழ்நிலையில குஷ்புவே ரவிமோகனுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இப்ப பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிலர் அவங்க பரம்பரை புத்தியை காட்ட என்ன வேணாலும் செய்வாங்க, நான் சரின்னு நிரூபிச்சதுக்கு நன்றி அப்படின்னு குஷ்பு மறைமுகமா ரவிமோகன் மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தையும் தாக்கி பேசியிருக்காங்க. குஷ்புவோட இந்த சர்ச்சையான பேச்சு இப்ப மக்கள் மத்தியில பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. என்னோட லைஃப்ஸ் ஹாப்பியஸ்ட் டேன்னு நான் ட்வீட் பண்ண, அவனும் நானும் சேர்ந்து டிக் 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 படம் நடிக்கும் போது ஏன் புள்ளங்க நான் எப்படி விடுவேன்? கேட்டுட்டே இருப்பீங்களா? இப்படிதான் 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் அதை கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு பார்க்க விட மாட்டாங்க. போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. என் பசங்க பார்க்கணும் இந்த வீடியோவை. தெரிச்சு தானே ஓடி வந்தேன் நான். அந்த லைஃப் பிடிக்கலன்னு இத்தனை நாள் இருந்தால அப்பெல்லாம் தெரியலையா? நான் அப்பெல்லாம் பார்த்துக்கல. எவ்வளவு கோடியில வீடு என்ன கேளுங்க போய் வெளியில. ஈஸியாரே சொல்லும். யாருக்காக? எல்லாம் அவங்களுக்காக தான் நான் பண்ண. இருக்கும் போது பார்த்துக்க முடியல, நான் இல்லாதப்ப மூடிட்டு இருக்கணும். ஒரு குழுவை அமைச்சு இவங்களை இப்படி காசு கொடுத்து இவங்கள அப்படி எனக்கு தெரியாத அதெல்லாம் பண்றதுக்கு பிறந்து வளர்ந்தவன் சொல்லி கொடுத்ததே நான் தான். ஏன் தெரியுமா? நான் திரும்பி வந்தேன் 6 மாசம் நான் காணாம போயிருந்தேன். வேணாம் தேங்க்யூ. இது ஃபெமினிசம். வேலை செய்யவில்லையா? அதான் ஃபெமினிசம். அவர் தான் சொன்னார் வேலை செய்யவில்லைன்னு. சரி, ஏன்னா அப்பா அம்மா வந்துட்டு வேலையெல்லாம் எதுக்குப்பா நீ தான் சம்பாதிக்கிற அப்படிலாம் சொன்னாங்க. சரி, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். அப்பயாவது கேட்க வேண்டியது என்ன? ஃபெமினிஸ்ட் இருந்தா என்ன பண்ணணும்? நான் போவேன் வேலைக்குன்னு சொல்லியிருக்கணும்ல. என்ன நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும்? இதில் வேற ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு. அந்த இது பேர்லாம் எடுக்கக்கூடாது, கேஸ் வரும். புரியுது எனக்கு. ஆல்ரெடி 100 கேஸ் இருக்குது என் மேலே. ஆல்ரெடி கடன் இருக்குது, எல்லாமே இருக்குது என் மேலே. இருந்தாலும் உங்கள் எல்லாருக்காகவும் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே. எங்கேயாவது எனக்கு சோகம் தெரிஞ்சுதான். ஏன்னா நான் சந்தோஷமாக இருந்தேன் நான். தெரிச்சு தானேங்க வந்தவனை கூட நிம்மதியாக வாழ விடாட்டி ஒரு சின்ன ஒரு அன்பு இருந்திருந்தா எதுக்கு வந்திருப்பேன்? ஏன் வந்திருப்பேன்? யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? நான் இப்படி பேசணுமா? இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்து என் மேலே ஒரு பிளாக் மார்க் இல்லாமல் 23 வருஷம் எவனாவது இருக்கா? நான் கேட்டு பாருங்க. சில விஷயங்கள் சொல்லணுங்க, அது ஓப்பனாக சொன்னாதான் அது. இந்த 3 லெட்டர் நடிகை இருக்காங்க, நான் சொன்னல ஆல்ரெடி நிறைய கேஸ். அவங்க பேரை சொன்னால் அவங்களும் என் பேரை தெரியாமல் என்னை வந்து அட்டாக் பண்ணுறாங்களாம். இட்லி நடிகை அதையும் சொல்லிடுறேன் நான். 3 பேர் ஹீரோஸ் என்கிட்ட, பெரிய ஹீரோஸ், அவங்க ஜென்ரேஷன் ஹீரோஸ் வந்து என் குடும்பத்துக்கு கெடுக்க வந்த இவாவை அசிங்கமான வார்த்தையில் சொன்னாங்க. நாசமாக போயிருக்கும். 3 பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்த அந்த ஒரு பொம்பளை என் லைஃப் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் வேறு ஏதாவது பிரச்சனை வந்து அப்படியே நான் ஃபெமினிஸ்ட், நான் இப்படி ஆகிடுவேன். என்ன ட்ராமா இதெல்லாம்? உனக்குலாம் ஏதாவது துப்பு இருக்கா என்னை பற்றி பேசுறதுக்கு? எப்படி இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்கன்னு புரியல எனக்கு.
நான் யார், நீ யார்? பர்சனல் லெவலில் டச் பண்ணது. என்னோட நல்லா நடிப்பியா, நடிச்சுக்கோ. ஐயோ காலில் நானே உழுறேன். அவார்டு வாங்குறேன், வாங்கிக்கோ. பர்சனல் லைஃப்பில் மனுஷன் இவன் தப்பான மனுஷன் நீ அதாவது பேசின நீ இன்னொரு தடவை உனக்கு என்ன அறிகதை இருக்குது பேசுறதுக்கு? நீ என்ன பெத்தியா எல்லாரையும் வந்து? இல்லை அடி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.